இப்போ அவருடைய வைபவத்துக்குள்ளே நுழைகிறோம். முதல்ல அவதாரம், ஹனுமான் எப்படி அவதரித்தார் ஹனுமத் பஞ்சாசத்தில் வர்ணிக்கிறார். வீரோ யஹ் கேசரீதி திரிபுவன விதிதஸ்தஸ்ய ராஜ்ஞோஞ்சனாயாம் பத்னியாம் ஸ்ரீராமஹேதோஹோ சமஜனி தனயோ மாருதஸ்யௌரசோயஹா. அதாவது ராவணன் உள்ளிட்ட துஷ்டர்களை அழிப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ராமனாக அவதரிப்பதுன்னு முடிவெடுத்தார். அப்போ அந்த பெருமாள் என்ன பண்ணார், தேவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை இட்டார். வானவர்களாகிய நீங்கள்லாம் வானரர்களாக பூமியில் பிறந்துடுங்க, வாவ ராவா மாற்றிடுங்கன்ட்டார். தேவர்கள் வானவர்களாக இருக்கா, வாவ ராவாக்கிடுங்க, வானரங்களாக நீங்கள் போய் பூமியில் பிறந்துடுங்கன்ட்டார். அதன்படி பிரம்மாவே கரடி தலைவர் ஜாம்பவானாக பிறக்கிறார். இந்திரன் வாலியாக பிறக்கிறான். சூரியன் சுக்ரீவனாக பிறக்கிறான். பிருகஸ்பதி தாரனாக பிறக்கிறான். குபேரன் கந்தமாதனன் என்ற வானரமாக பிறக்கிறான். விஸ்வகர்மா நளனாக பிறக்கிறான். நளன்கிற வானரம் இருக்கானே அவன் விஸ்வகர்மா அம்சம். அதான் நிறைய பேர் கேட்குறா, ராமர் சேது பாலம் கட்டினாரே, ஏதாவது பொறியியல் கல்லூரியில் ராமர் படித்தாரா? ராமரே சேது பாலம் கட்டலை, விஸ்வகர்மாவின் அம்சமான நளன் கட்டினான். அவன் தேவலோக ஆர்கிடெக்ட், அதனால நள சேத்துன்னு தான் அதுக்கு பேர். அதனால ராமன் இன்ஜினியரிங் காலேஜில் குவாலிஃபை ஆன இன்ஜினியர் வச்சு தான் பாலம் கட்டினார், அதில் சந்தேகம் வேண்டாம். இந்த நளன் தான் பாலம் கட்டினது. அடுத்து அக்னி தேவன் நீலனாக வந்து பிறக்கிறான். அஸ்வினி தேவர்கள் மைந்தன் த்விவிதன், அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்கள், மைந்தன் த்விவிதன் வானரமாக வரா. வருணதேவன் சுஷேணன் என்ற வானரமாக வருகிறார். இப்படி பெருமாள் பூமியில் பிறக்க போறாருங்க போது அவருக்கு தொண்டு செய்ய தேவர்கள்லாம் வானரங்களாக வரும்போது வாயு தேவனும் ஒரு வானரனாக வர வேண்டும்னு முடிவெடுத்தாராம்.